முதலமைச்சர் ஆகிவிட்டார், அவர் வந்து முதலமைச்சர் பதவியை பெற்றுவிட்டார், அடுத்தது நாங்கள் முயற்சிப்பது பிரதமர் தான். பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தீங்கல்ல அதை? அப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து மூளை வளர்ச்சியோடு இருக்காங்க பார்த்துங்க. முதலமைச்சரே ஆயிட்டாராமா, இப்போ வந்து மோடிக்கு டப்பு கொடுக்குறாங்களாமா. அதுக்கு முன்ன பிள்ளைங்கள்கிட்ட கட்சியின் பெயரை அழகா சொல்லுங்க. நான் சொல்லல, நாம் தமிழர் சொல்றேன்ல, நாமே தமிழர் அப்படின்னு சொல்றாரு. விஜயோட தொண்டர்கள்லாம் வந்து கலாய்க்கிறாங்க, என்ன இவர் என்னத்தையோ பேசிட்டு இருக்காரு, இவர் பேசுறது ஒன்றும் கரெக்டா இல்லையே, நீங்க இப்படியே கத்திட்டு இருங்க, எப்படியும் நாங்க தான் வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சீமான் அவர்களும் ஏதோ கொஞ்சம் மாத்தி மாத்தி பேசுற மாதிரி எல்லாம் நம்ம பாக்குறோமே. ஒரு டுபாக்கூர் வார்த்தைய உண்மையான வார்த்தையா உருட்டுவாங்க. இதெல்லாம் ஏன்னாக்கா ஒரு கெட்ட பேர் ஏற்படும். அப்போ சீமான் மட்டும் தான் இந்த தமிழகத்திலேயே உண்மை பேசுறாரு, மற்றவங்க எல்லாரும் போய்க்காரங்க அப்படின்னு சொல்லி. திமுகவை ஏன் ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த புள்ள பேசும் பாருங்க, 1 மணி நேரம் பேசும், கருத்தியலாக வாங்க, பிள்ளைங்களுக்கு வந்து நல்லதை ஊட்டுங்க. நாட்டுக்கு எது நன்மை பயக்கும், மக்களுக்கு எது நன்மை பயக்கும், பிள்ளைங்க எப்படி வாழணும். இப்போ திமுகவை ஒழிக்கணும்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? உங்க அப்பா கருணாநிதி வந்தா நாசமா போச்சு நாடு. உங்களுக்காக கோடி ஃப்ளைட்டு, தனி ஃப்ளைட்டு, தனி ஹெலிகாப்டரு, தனி கப்பல், தனி வீடு, எல்லாமே தனித்தனி, பெருசு பெருசு, சின்னதெல்லாம் இல்லை, பெருசு. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பண்ணை சுமதி அவர்கள். வணக்கம் அம்மா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் வந்து ஒரு புறம் பிரச்சாரம்லாம் போயிட்டு இருக்காரு இல்லையா, தொண்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுகவையும் அதிமுகவையும் நாங்க வீழ்த்திட்டு விஜய் அவர்கள் தான் 2026 முதலமைச்சரா ஆவாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இத பத்தி உங்களோட கருத்து? நோ கமெண்ட்ஸ். என்ன டக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? ஏன் அவங்க வந்து பிரதமர் ரேஞ்சுக்கு போயிட்டாங்க, முதலமைச்சரை பேசிட்டு இருக்கீங்க? அது அவங்க தாவேக்கா தொண்டர்கள்லாம் வந்து எங்கள் அண்ணன் ஏற்கனவே ஒரு ஒரு தற்கொலை பேசுது, எங்கள் அண்ணன் ஏற்கனவே முதலமைச்சர் ஆகிவிட்டார், அவர் வந்து முதலமைச்சர் பதவியை பெற்றுவிட்டார், அடுத்தது நாங்கள் முயற்சிப்பது பிரதமர் தான். பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தீங்கல்ல அதை? அப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து மூளை வளர்ச்சியோடு இருக்காங்க பார்த்துங்க. முதலமைச்சரே ஆயிட்டாராமா, இப்போ வந்து மோடிக்கு டப்பு கொடுக்குறாங்களாமா. அப்புறம் மோடி அங்கிள், ஸ்டாலின் அங்கிள் கூப்பிட்டா பெரியாளா? ஐயா வாங்கப்பு, முதல் வாங்க, களத்தில் நில்லுங்க, போராடுங்க, ஓட்டை வாங்குங்க, ஜெயிங்க, அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆகுங்க, அதுக்கப்புறம் வந்து மக்கள்கிட்ட போய் எங்கள் என்ன கட்சியெல்லாம் கருத்துக்களை சொல்லுங்கள். அதுக்கு முன்ன பிள்ளைங்கள்கிட்ட கட்சியின் பெயரை அழகா சொல்லுங்க. நான் சொல்லல, நாம் தமிழர் சொல்றேன்ல, நாமே தமிழர் அப்படின்னு சொல்றாரு. டிவிக்கேன்றார ஒழிய அவரு அந்த டிவிக்கேன்னா என்ன அர்த்தம்? தமிழக வெற்றி கழகம். அதை சொல்லுங்க, பிள்ளைங்கள்ட்ட கேட்குறாங்கம்மா. அது நான் சொல்லலை, நம்மளுக்கு தெரியும், தமிழக வெற்றி கழகம்னு தெரியும், திமுகனா திராவிட மாடல்னு தெரியும், அதிமுகனா அண்ணா திராவிட மாடல்னு தெரியும், அதெல்லாம் தெரியும் எங்களுக்கு. அதனால வந்து என்ன பேரை சொல்லணும். இந்த கொடி எதனால உருவாக்குறது? தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி எல்லா தொண்டருக்கும் வந்து தெரியுமே. இல்லையே, மீடியாவில் கேட்குறாங்க, கட்சி பேர் என்னன்னா யோசிக்கிறாரா? அது டிவிக்கு இல்லைங்க, அதுக்கு என்ன அர்த்தம் அது தெரியலையே. சரி, உங்கள் கொள்கை என்ன? கொள்கையா தெரியலையே. தெரியல, அதை சொல்லி கொடுங்க ஃபர்ஸ்ட். நாங்கள் வந்து தப்பாக சொல்லலாமா? ஒரு மாணவனுக்கு வந்து நல்ல பயிற்றுவிப்பது ஆசிரியருடைய கடமை. வீட்டில் ஒரு பிள்ளைகளை நல்லா ஒழுக்கத்தோடும் அடக்கத்தோடும் அறிவோடும் வளர்க்க வேண்டியது பெற்றோர்களின் கடமை. அரசியலுக்கு வந்தால் அரசியல் முழுக்க அறிவோடும் ஆற்றலோடும் சிந்தனையோடும் செயல்பட வேண்டியதை சொல்லித்தர வேண்டியது தலைவரின் கடமை. அதான் நாங்க சொல்றோம். இப்போ வெளியில என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, விஜய் அவர்களை பல விதமா சீமான் அவர்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது விஜயோட தொண்டர்கள்லாம் வந்து கலாய்க்கிறாங்க, என்ன இவர் என்னத்தையோ பேசிட்டு இருக்காரு, இவர் பேசுறது ஒன்றும் கரெக்டா இல்லையே, நீங்க இப்படியே கத்திட்டு இருங்க, எப்படியும் நாங்க தான் வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சீமான் அவர்களும் ஏதோ கொஞ்சம் மாத்தி மாத்தி பேசுற மாதிரி எல்லாம் நம்ம பாக்குறோமே. இல்லம்மா, அப்படி இல்லம்மா. அதாவது நம்ம ஒரு
நல்ல ஒரு வைப்பில் வந்து ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்போம். இது வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு கோயிலுக்கு பக்தியாக போயிருப்போம், நம்ம விரதம் இருந்து குளித்து முழுவி அங்கே போயிட்டு ஒரு பொங்கல் இட்டு சாமி கும்பிடுவோன்ட்டு பக்தர்களுக்கு உள்ளது கும்பிடுவோம். அப்போ திடீர்னு ஒருத்தி வருவான், ஆஹாண்டு நாக்க நீட்டிக்கிட்டு அட்டுப்பெல்லாம் போட்டு ஒட்டச்சி விரவெல்லாம் புட்டிங்கி போட்டு நான் சாமி வந்திருக்கேன்டா அப்படின்னா பொங்கல் வச்சவனுக்கு எவ்வளோ கோவம் வரும்ல. இப்ப நீங்க அதை தான் சொல்ல வரீங்க, நாங்க 15 வருஷமா கட்சி ஆரம்பிச்சு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா மக்களை சேர்த்து வச்சிருந்தா விஜய் வந்து டக்குன்னு நாங்க ஒண்ணுமே இல்லைன்னு பேசிடுறாரு. அவர் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல, நாங்க தான் பெரியார் சாமின்றாரு. நாங்க வந்து மனப்பூர்வமா சாமியை மனப்பூர்வமா நினைச்சு பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கோம். சாமிக்கு படையல் போட்டு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணிடுவோம், எல்லாரும் வயிறார சாப்பிட்டோம், இந்த பொங்கல் செய்வோம் நாங்க நினைக்கும் பொழுது விஜய் திடீர்னு வந்து நான் தான் அம்மனே வந்துட்டேன்னு பொங்கல் பண்ணலாம் தூக்கி போட்டு உடைச்சி அது என்ன மக்கள் வந்து அவரு பின்னாடி தானே போறாங்க. அதுதான்மா இளைஞர்களுக்கு தெரியாது இல்ல, தெரியாது. அதாவது யாரு வந்து ஒரு வேடிக்கை காட்டினாலும் பிள்ளைங்க பார்க்க போவாங்க. குட்டிக்கார 4 வாட்டி அடிச்சா நின்று பார்ப்பாங்க. இல்ல நீங்க தெரியாதுன்னு சொல்றீங்க, நிறைய இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்தே வந்து நான் முதல்ல எனக்கு சீமான் அவர்களை தான் ரொம்ப பிடிக்கும், அவரோட பேச்சு வந்து அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து அவர் பேச்சு மட்டும்தான் இருக்கு, ஆனா செயல்ல ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்றாங்க. யார் சொல்றாங்க? விஜய் திமுக அண்ணன் சொல்லட்டும். இல்ல நாம் தமிழரில் இருக்க சில தொண்டர்களே வந்து இனிமே வேலைக்கு ஆகாது நாம் தமிழ். யாரு 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 பேர் சொல்லுங்க. நிறைய பேர் இப்போ பொதுவா கருத்து கணிப்பு. ஆனா கட்சியில தானே இருக்காங்க, கட்சியில இருந்துட்டே பேசுறாங்களா? கட்சியில இருக்கிறாங்களா இல்லையான்னு வந்து தெரியல. அவங்க வந்து பொதுவா ஒரு கருத்து கேட்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் சீமானை பிடிக்குங்க, அவர் பேச்செல்லாம் நல்லா இருந்துச்சு, ஆனா அவரு பேச்சு மட்டும் தான் இருக்கு, வேற என்ன பண்ணணுமா? பேச்சு அப்ப விஜய் மாதிரி ஓடணுமாமா? இல்ல வந்து ஸ்டாலின் மாதிரி வெளிநாட்டுல போய் டோப்பாக சரி பண்ணிட்டு வரணுமா? இல்ல எடப்பாடி மாதிரி இந்த ஒயர் மைக் வச்சுக்கிட்டு பேசணுமா? என்ன பண்ணணும்? விஷயங்கள் வாயால மட்டும் தான் பேசுறாரு. ஆட்சி இல்லப்பா, அதிகாரம் இல்லப்பா, எங்கள்கிட்ட ஆட்சி இல்ல, அதிகாரம் இல்ல. ஏன் விஜய் அவர்களை மட்டும் வந்து நாம் தமிழர் சீமான் அவர்கள் விமர்சனம் பண்றாங்க? அது பண்றதுன்னா நீங்க ஒழுங்கா இருங்கம்மா, நீங்க வந்து சும்மா வந்து பிள்ளைங்களை கெடுக்காதீங்கம்மா. 100 கோடி ரூபாய் சொத்து வேண்டியதானே அப்படின்னு சொல்றீங்க. எப்படி பல கோடி சொத்து வச்சிருக்காரு விஜய், ஏன் மக்களுக்கு பண்ண மாட்டேங்கிறாருலாம் கேள்வி கேக்குறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? எங்கள்கிட்ட இல்ல, இருக்கிறத நாங்க செய்யறோம், மக்களுக்கு ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்கோம். 15 வருஷமா நாம் தமிழர் கட்சிங்க. சீமான் அவர்களுடைய மகனுக்கு 50 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டுறதா சொல்றாங்களே, நீங்க பாத்தீங்களா? பணம் கொடுக்கும்போது பாத்தீங்களா? வெளிநாடுல போய் சொல்லுவாங்கம்மா, சொல்லுவாங்க. யாரு வேணா என்ன வேணா சொல்லட்டும், சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்க, திடீர்னு சொல்லுவாங்க பெரிய மில்லியனருவ 3 ஃபிளைட் சொல்லிக்கங்க, சந்தோஷம். நம்ம வந்து பிச்சை எடுக்கிறோம்னு தான் சொல்லக்கூடாது, நல்லா இருக்கும்னு சொல்லட்டும், சந்தோஷம்தான். யார் இதை வந்து நம்ம உளவாயை மூடலாம், ஊர்வாயை மூட முடியாது. பொய்யை வந்து உண்மை மாதிரியே பேசுவாங்க. ஒரு டுபாக்கு ஒரு வார்த்தையை உண்மையான வார்த்தையாக உருட்டுவாங்க. இதெல்லாம் ஏன்னாக்கா அவர் கெட்ட பேர் ஏற்படும். அப்போ சீமான் மட்டும் தான் இந்த தமிழகத்திலேயே உண்மை பேசுறாரு, மற்றவங்க எல்லாரும் பொய்க்காரங்க அப்படின்னு சொல்லி நேராக பேசுகிறோமா? எல்லாரும் உண்மை பேசுகிறாங்க, மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. நாங்கள் உண்மையை பேசுகிறோம், நேராக பேசுகிறோம், நேராக தானே கேட்குறோம். நாங்கள் பின்னாடி போயிட்டு கொடியை பிடுங்கிறது, மேடையை உடைக்கிறது, தண்ணி பாட்டில் தூக்கி போடுறது, உள்ளே பூந்து கலட்டா பண்ணுறது, குரூப்பாக தண்ணி அடித்து அவங்க பேரை கிடலாம் நாங்கள் பண்ணல. இதெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை சொல்லி ஆமாம் செய்கிறாங்க, மற்ற கட்சிக்காரங்க செய்கிறாங்க. விஜய் கட்சியில் போய் திமுக விசைக்கிருமிகள் உள்ளே போய் தான் அநியாயம் பண்ணுது. அது திமுக செய்யும், அது அவங்க செய்யலைன்னா தான். அப்போ விஜய் அவர்களுடைய கட்சியில் வந்து அந்த குடிக்கிற மாதிரியான காட்சிகள் வெளிவருது, அது எல்லாமே திமுக தான் திட்டமிட்டு. அதாவது திமுகவில் இருந்தவங்க இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சு விஜய் கிட்ட போகிறாங்க. அப்போ அந்த பழைய பழக்கத்தை மாற்ற முடியாது இல்லையா? அதனால் அங்கே போய் ஹாயாக உட்காந்து காத்தோட்டமாக அப்படியே அந்த சூரிய வெளிச்சத்தில் சூரியன் நேராக படுற மாதிரி தண்ணி அடிக்கிறாங்க. இது வந்து நாங்கள் என்ன சொல்றோம்னா, பிள்ளைகளை நெறிப்படுத்துங்க, ஒழுங்குபடுத்துங்க. இந்த பிள்ளைங்க அன்னைக்கு அவ்வளோ ஓட்டம் ஓடினாங்கல்லம்மா, எவ்வளோ செருப்பமாக கிடச்சி. எங்களுக்கு என்ன விஜய்க்கு எங்களுக்கு என்ன பங்காளி பிரச்சனையா? இல்லை சொத்தை எங்களை நாங்கள் எழுதி கேட்குறோம்மா. பிள்ளைங்கம்மா நாளைக்கு வாழ்க்கை உன் பின்னாடி ஓட வைக்கிறியா? அம்மாஞ்சலிக்கு பிரோஜனம் இல்லை உங்ககிட்ட ஒடியாது. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எல்லாம் தற்கொலை தினமாக ஓடுது, கம்பியில் ஏறுது, மேலே குதிக்குது. பவுன்சர் எப்படி தூக்கி போட்டான், அப்படியே வீசினான், அப்படியே பதறிச்சு. ஒரு நிமிஷம் பதறிச்சு. ஏன்னா நாங்களாம் பிள்ளைக்குட்டியை பெற்றனாங்க பெண்கள். அப்படி தூக்கி வீசும் பொழுது அவன் நல்ல வேலை அந்த கம்பியை பிடிச்சான்.
அந்த கம்பியை மட்டும் பிடிக்கலன்னு வச்சுங்க, தலை குப்புறம் தான் தலை தெரிச்சிருக்கும். ஏன் இந்த மாதிரி செய்கிறீங்க? பவுன்சருக்கு அறிவு இல்லையா? இதையெல்லாம் என்ன பண்ணணும்? தூக்கும் போதே விஜய் பார்க்குறாருல்ல, பார்த்துக்கிட்டு தானே இருக்காரு. செய்யாதீங்க. உடனே மைக்கில் சொல்லணும், தம்பி அங்கேயே இருங்க, முடியாதீங்க. சொன்னால் கேட்பாங்க. தலைவர் சொன்னால் தொண்டர்கள் கேட்பா. இப்போ தான் விஜய் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க இல்லை, தலைவர் சொன்னால் கேட்பாங்க. இவர் சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி ஆடாத. அங்கே புஷி ஆனந்தும் பேச்சு சரியில்லை. அவர் இன்னொருத்தர் லாட்ரி மார்ட்டின், அவர் மருமங்க, அவர் யார்? அவர் ஆதவர்ஜுனா. அவரோட பேச்சும் தெளிவு இல்லை. இன்னும் ஒருத்தர் இந்த விஜய் சீரியலில் வந்துக்கிட்டு இருந்தார் கொஞ்ச நாள், அவர் வந்து பேச்சும் சரியில்லை. இது கருத்தியலாக இருக்கணும். இப்போ நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாங்கள் ஏன் சொல்கிறோன்னு சொன்னால், நாம் தமிழர்கிட்ட நீங்கள் ஒரு பிள்ளைகிட்ட பேச்சு கொடுங்க, 10 வயசு பிள்ளைகிட்ட பேச்சு கொடுங்க, தெளிவாக பேசும். என்னம்மா தமிழ்நாட்டில் ஏன் திமுக வரணும்னு நினைக்கிறீங்கன்னு மட்டுங்க ஒன்றும் கேட்கணும். நீங்கள் திமுகவை ஏன் ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த பிள்ளை பேசும் பாருங்க, 1 மணி நேரம் பேசும். கருத்தியலாக வாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து நல்லதை ஊட்டுங்க. நாட்டுக்கு எது நன்மை பயக்கும், மக்களுக்கு எது நன்மை பயக்கும், பிள்ளைங்க எப்படி வாழணும். இப்போ திமுகவை ஒழிக்கணும்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? திமுகவை திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிச்சே ஆகணும். 50 வருஷம் ஆச்சு அவங்க வந்து, 75 வருஷம். பெரியார் மூத்திர சொட்டியோடு தூக்கி தள்ளி வச்சுட்டு வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்க, கருணாநிதி உட்காந்தாரு. உட்காந்து எல்லா கட்சியும் வளர விடாம பண்ணி கூட்டணி யார கூட்டணி சேர்க்கணும், என்ன பண்ணணும், நீ வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் அப்படியே அந்த வெயிட்டை குறைச்சிடணும். எல்லாத்தையும் அநியாயம் பண்ணி ஊழல் பண்ணி லஞ்சம், அவர் பண்ணாத ஊழலே திமுக ஊழலே பண்ணலைன்னு வச்சுங்க. கேட்கலாம், எங்கே ஊழல் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க பார்த்தீங்களான்னு கேட்கலாம். நாங்கள் பார்க்கல. அதுதான் விஞ்ஞான ஊழல். விஞ்ஞான ஊழல் பண்ணி இன்னைக்கு வந்து ஸ்டாலினுக்கு ஒரு சொத்து இருக்குது, உதயநிதிக்கிட்டே சொத்து இருக்குது, கனிமொழிக்கிட்டே சொத்து இருக்குது, அங்கே இருக்க எம்எல்ஏ எம்பி கிட்டலாம் சொத்து எவ்வளோ இருக்குது தெரியுமா? 1 கோடி 2 கோடி 5 கோடி 10 கோடி 50 கோடி 100 கோடி 200 கோடி 500 கோடி 1000 கோடி இல்லை, லட்சம் கோடி வச்சிருக்காங்க. லட்சம் கோடியா வச்சிருக்காங்க எம்எல்ஏ எம்பி எல்லாம். ஆனா திமுக சார்பா என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாமே நாங்க பிசினஸ் பண்ணி சம்பாதிச்ச காசு. என்ன பிசினஸ்? என்ன பிசினஸ்? நிறைய தொழில் பிசினஸ் பண்ண முதலடி ஏது உங்களுக்கு? நீங்க வேட்டி சட்டை ஒடியாந்துருந்தீங்க, இல்லைன்னா பரம்பரை பணக்காரங்கன்னு சொல்றாங்க. யார் சொல்றது? திமுக. இவங்க எல்லாம் வந்துமா, அதெல்லாம் பொய்யுமா, எங்களுக்கு தெரியும். இந்த நாட்டை கொள்ளையடிச்சு சூறையாடி இந்த பெண்களோட தாலி எல்லாத்தையும் சாராய வியாபாரம் நடக்குதா இல்லையா? சாராய மதுக்கடை யார்கிட்ட இருக்கு? பிஜேபி கிட்ட இருக்கா? தமிழக அரசு கிட்ட. தமிழக அரசு கிட்ட இருக்கு. தமிழக அரசுல யாருக்கிட்ட இருக்கு? அதாவது இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கிட்ட. தங்கச்சிக்கு ஒரு மது ஆலை, அப்பாவுக்கு ஒரு மது ஆலை, போல டிஆர் பாலுக்கு ஒரு மது ஆலை, சசிகலாவுக்கு ஒரு மது ஆலை. இந்த மதுவை யார் காய்ச்சறா? நீங்க தானே காய்ச்சறீங்க. அப்புறம் மதுவை குடிக்காத, மதுவை ஒழிப்புன்னு பேச உங்களுக்கு என்ன யோகிதை சொல்றாங்கன்னா, நாங்களா கொண்டு வந்த மதுவை அதிமுக காலகட்டத்துல கொண்டு வந்தது, அவங்க கொண்டு வரும்போது நீங்க எந்த வாயும் திறக்கல, இப்ப நாங்க ஆட்சியில இருக்கும் போது மூடுங்கன்னு ஏன் கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப வந்து இந்த ஃபேக்டரி திறந்தது பிறகு அண்ணா திமுகவா எம்ஜிஆரா? அப்படிதான் சொல்றாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. நான் வந்து நீ ஆன்னு போல அப்படியே தேன் மாதிரி ஊத்துற முழுங்கிரு, ஆனா விஷம். இதை வந்து உனக்கும் தெரியக்கூடாது, எனக்கு தெரியக்கூடாது, மக்களுக்கு தெரிய குடிச்சு செத்து போயிரு. தேன் மாதிரி ஊத்துறாங்க. அது வாயில இல்லை, காதுலையும் சேர்த்து ஊத்துறாங்க, மூக்களையும் சேர்த்து ஊத்துறாங்க. இன்னைக்கு எவ்வளோ பெண்கள்மா? 2.5 லட்சம் பெண்கள் 5 வருஷத்துக்கு முன்ன விதவை, இன்னைக்கு 3 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு விதவைகள். சாராயத்தை குடிச்சு மட்டும் தாலி அறுத்த பெண்கள் அவ்வளோ விதவைகள் இருக்காங்க, இள விதவைகள் இருக்காங்க. அவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குற மாதம் கொடுத்தா அவங்களுக்கு வந்து வாழ்க்கை சரியாயிடுமா? 1000 ரூபாய்க்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ண முடியும்? என்ன வாங்க முடியும்? 1 கிலோ அரிசி என்ன விலை விற்குது? ஒரு சிலிண்டர் 1000 ரூபாய் விற்குதுடா. 1000 என்ன சொன்னார் ஸ்டாலின்? நான் வந்தால் சிலிண்டர் விலையை குறைப்பேன், மின்சார வந்து மாதம் எடுக்க செய்வேன். 2 மாதத்துக்கு ஒரு எங்களுக்குலாம் 10,000 ஆகுது. மாதம் எடுத்தா 2000 2500 தான் வரும். 2 ஒன்றா கூட்டும் போது யூனிட் அதிகமாக, 100 யூனிட்டுக்கு மேலே போனால் ஒன்று, 200 யூனிட்டுக்கு மேலே போனால் கணக்கு, 500 யூனிட்டுக்கு மேலே போனால் கணக்கு, 1000 யூனிட்டுக்கு மேலே போனாக்கா டபுள் ட்ரிபிள். அப்போ கட்ட முடியலை. அதை மாதம் ஒரு முறை ஆக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அதை ஆக்குனீங்களா? வரியை ஏற்றிட்டது யார்? திமுக தான் ஏற்றுனுச்சு. வரி குறைப்பேன்னு சொன்னீங்களா, செஞ்சீங்களா? கனிமொழி அக்கா சொன்னாங்க சிலிண்டர் 500 ரூபாய்க்கு தரப்படும். காலையில பாட்டு பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசு எங்களுக்கு காசே கொடுக்கல, அப்ப நாங்க என்ன பண்றது? சொத்து மட்டும் வாங்குறீங்க, மத்திய அரசு கொடுக்கல, சொத்து வாங்குறீங்கல்ல. காமராஜர் என்ன சொத்து வச்சிருந்தாரு?
அவர் செஞ்சார்ல மக்கள் நல்லா தானே பண்ணாரு. எம்ஜிஆர் என்ன சொத்து சேர்த்தாரு, அவர் செஞ்சார்ல மக்களுக்கு. உங்க அப்பா கருணாநிதி வந்தா நாசமா போச்சு நாடு. உங்களுக்காக கோடி ஃப்ளைட்டு, தனி ஃப்ளைட்டு, தனி ஹெலிகாப்டரு, தனி கப்பல், தனி வீடு, எல்லாமே தனித்தனி. பெருசு பெருசு, சின்னதெல்லாம் இல்லை, பெருசு, பெத பெருசு, அப்படியே பெருசு பெருசா வச்சுக்கின்னு இவங்க வந்து ஆட்டம் போடுறாங்க. யாரை விட்ட காசு, என்ன உழைச்சாங்க இவங்க? உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன சம்பாரிச்சாரு? சொத்து, பரம்பரை சொத்து, ரைட்டு. பரம்பரையா அவங்க அப்பா கருணாநிதி சொத்தா, கருணாநிதி அப்பாவுடைய சொத்தா, இல்லை ஸ்டாலினோட யார் அவருடைய சொந்தமா உழைப்புல வந்ததா? ஸ்டாலின் ரெட் ஜெயின் மூவிஸ் அந்த இதுலாம் ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் வச்சிருக்காங்க இல்லையா? ஐயோ அதுதான்மா, எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குமா. மருத்துவமனை அவங்கள்ட்ட இருக்கு. தண்ணீர், குடிநீர் வந்து பாட்டிலில் விற்கிறாங்களா, அது அவங்க மனைவிக்கிட்ட இருக்கு. இன்னைக்கு வந்து வரியை வந்து அவங்க தான் முக்கால்வாசி கட்டிங் வாங்கிடுறாங்க. மின்சாரத்துல பாதி கட்டிங் அங்கே போயிடுது. ரோடுல கொள்ளையடிக்கிறாங்க, பாலம் போடுறன்னு கொள்ளையடிக்கிறாங்க, மலையை வந்து ஒட்டச்சு விற்கிறாங்க, மண்ணை அள்ளி விற்கிறாங்க, ஆத்து மணலை அள்ளி விற்கிறாங்க, மரத்தை வெட்டி விற்கிறாங்க. மொத்தமா முடிச்சுட்டு சாராயத்தை வந்து பெண்கள் தாலியா அறுக்கிறாங்க. இதுதான் அவர்கள் செஞ்ச சாதனை. இதை தான் நாங்கள் ஒழிக்கணும்ன்றோம். நாங்கள் ஒழிக்கணும்னு நினைக்கிற கருணாநிதியையோ ஸ்டாலினையோ கனிமொழியையோ உதயநிதியையோ நாங்கள் ஒழிக்கணும்னு நினைக்கல. அவர்கள் கொண்ட கோட்பாடை ஒழிக்கணும், அவர்கள் செய்த அரசியலை ஒழிக்கணும். அப்போ ஒழிச்சாதான் இந்த நாடு நல்லாவும். செத்து போச்சுமா, நாடு செத்து போச்சுமா. விவசாயி செத்துட்டாமா. மாணவரெல்லாம் வந்து கல்விக்கு வந்து ஏங்குறாமா, கல்வி படிக்கணும்னு ஆசைப்படுறான், பணம் இல்லைம்மா. இலவச கல்வி எந்த ஸ்கூல்ல படிக்கணுமோ அவங்க கை காட்டுற ஸ்கூல்ல படிக்குமா நம்ம பிள்ளைங்க. அவர்களும் கனவு இருக்குமா, அந்த கனவு நிறைவேறல. மாணவிகள் வெளியில போக முடியல, கற்பழிக்கிறான், கெடுக்கிறான். பள்ளிக்கு போக முடியல, மருத்துவமனைக்கு போக முடியல, ரயில்ல போல, பஸ்ல, வீட்டுல இருக்க முடியல. தனியா 8 வயசு பொண்ணுல இருந்து 80-90 வயசு கிளை வரைக்கும் கெடுக்கிறான்ல. ஆண்களை ஆம்பளை பிள்ளை தீர்வு கெடுக்கிற மானங்கிட்ட நாட்டுல நாங்கெல்லாம் வாழ்றோம். இந்த ஆண்களை கூட விடுறது இல்லம்மா, ஆம்பளை பிள்ளைங்களை விடுறது இல்லம்மா, கற்பழிக்கிறான். காரணம் என்ன? போதை, சாராயம், கள்ள சாராயம், கஞ்சா எல்லாமே விற்கிது. என்னமோ குக்ரைனா என்னென்னமோ பேர் சொல்றாங்க, எல்லாமே தமிழ்நாட்டில் கிடைக்குது. அப்ப இந்த தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குதா இல்லையா? இந்த காவல்துறை என்ன பண்ணுது? இந்த சிஐடின்னு வச்சிருப்பாங்க ஒரு காலத்துல, நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம். ஜெய்சங்கர் சொல்லுவாங்க சிஐடி சங்கர்னு சொல்லிட்டு. அவர் இறந்ததோட சிஐடி தொழில் இறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்குமா? நாங்களாம் சின்ன பிள்ளை இருக்கும்போது பஸ் ஸ்டாண்டில் நிற்பாங்க 2 பேர். அவங்க தான் இப்போ ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான் போடுவாங்க. அப்போ தெரியாது, கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரியாது. அப்போ வந்து கொஞ்சம் வந்து சிந்திக்கிற திறன் கம்மி தானே. நான் சொல்கிறது 75, 80 வச்சுங்க, 80-81 வச்சுங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறாங்க, வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டு 2 பேர் பஸ் ஸ்டாண்டில் நிற்பாங்க. நின்று அப்படியே நோட்டை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வரும்போது சொல்லுவோம், இங்கே சிஐடி நிற்கிறாங்க, நீ கண்டுபிடிச்சிருவோம் நாங்கள். ஆனால் ஏன் நிற்கிறாங்க எதுக்குன்னே எங்களுக்கு தெரியும். அவ்வளோ தூரம் அறிவு கிடையாது. பேசிக்குவோம், இவங்க தான் சிஐடி தெரியுமா, என்னடி பண்ணுவாங்க, இவங்க வந்து என்னென்ன தப்பு நடக்குதோ கண்டுபிடிச்சி மேலே போய் சொல்லி போலீஸில் சொல்லி ஃபைன் போட்டுருவாங்கன்னு பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க. நாங்கள் பேசிக்குவோம். அந்த மாதிரி இருக்கா? இப்போ சிபிசிஐடி என்ன பண்ணுது? சிபிசிஐடி லஞ்சம் வாங்கிக்கிட்டு இருக்கு, ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கு. போய் வீடோட என்னென்ன பொட்டி இருக்குது, தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குன்னா கணக்கு எடுக்க வேண்டியது, கொண்டு கொடுக்க வேண்டியது, அதை அடிச்சுட்டு போயிடுறாரு அவரு. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி சேர்த்து வச்சுத சொத்தை மொத்தமாக ஆட்டையை போடுறது அவரு மோடி. அப்போ வந்து அந்த தவறு செஞ்சு தண்டனை கொடுக்குறீங்களா நீங்கள்? தண்டனைகள் கொடுத்தால்தான் தவறுகள் குறையும். சீமான் அவர்கள் பல்வேறு மாநாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு, போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாமே 2026ல் இவருக்கு கை கூடும் நினைக்கிறீங்களா? அது மக்கள்கிட்ட தான் இருக்கு. அது நாங்கள் வந்து ஜோசியர் கிடையாது. முடியணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. எங்க அண்ணன் ஜெயிக்கணும், நாம் தமிழர் வெற்றி பெறணும். முழுக்க முழுக்க சொல்றீங்க மக்களோட நலனுக்காக, மக்களுக்கான குரல் அப்படின்லாம் சொல்றீங்க. அப்படி உண்மையாவே இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆதரவு கிடைக்கும். ஆமா, நாங்க உண்மையா இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் தலைவரும் எங்கள் கட்சி கொள்கையும் உண்மையா இருக்கு, உறுதியா இருக்கு, தெளிவா இருக்கு. அப்ப மக்கள் உண்மை இல்லைன்னு நினைக்கிறேன். மக்கள் வந்து உண்மையா இருக்கிறாங்க, உறுதியா இருக்காங்க. ஆனால் இந்த திருட்டு கும்பல் இருக்கு இல்லையா, இவர்கள் வந்துடுவாங்க. அந்த ஊபிஎஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துடும். 200 ரூபா, 500 ரூபா, 300 ரூபா, குத்தாட்டம் போட்டால் 1000 ரூபா, கோழி பிரியாணி கொடுக்கறது, 500 ரூபா கொடுக்கறது, 250 ரூபா கொடுக்கறது. இவங்க இதெல்லாம் செய்யாம இருந்து மக்களை மட்டுமே நம்பி
மக்களுக்கான நலனை மட்டுமே நம்பி வருகின்ற கட்சிக்கு மக்கள் வாக்களிக்கணும். ஆனா இப்ப மக்கள் தெளிவடைஞ்சிருக்காங்க. காரணம் வந்து அந்த முதியவர்களுக்கு வந்து இன்னமும் தெரியாது. இன்னமும் வந்து கருணாநிதி உயிரோட இருக்காரு நினைச்சிட்டு இருக்க மக்கள் இருக்காங்களா? எம்ஜிஆர் உயிரோட இருக்க நினைக்கிற மக்கள் இருக்காங்களா? ஜெயலலிதா அம்மா உயிரோட இருக்க நினைக்கிற மக்கள் இருக்காங்களா? அப்போ அவங்கள்ட்ட வந்து அவ்வளவுதான் புரியாதனம். அது அதை பயன்படுத்தி தான் இவங்க வந்து வாக்கு வாங்கி அந்த 500 ரூபாய் யார்கிட்ட போய் சேருதுன்னா படிச்சவங்ககிட்ட பேச மாட்டாங்க. இவங்க போனோடனே எங்கேருந்து வரீங்க, எந்த கட்சிங்க, நீங்க யாருங்க, என்னங்க பண்ணீங்க இது வரைக்கும் அப்படின்னு கேட்டா சரின்ட்டு போயிடுவாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லை, வாங்க கருணாநிதி வர்றாரா, பின்னாடியா வர்றாரு, எங்க தோனிக்கா இவரதான் பார்க்கறேன், ஐயா வணக்கம் யார் கும்பிட்டுச்சுன்னா அவுட்டு, ஒரு பால். இப்படிதான் பிடிக்கிறாங்க தமிழ்நாட்டிலே ஒழிய அறிவு சார்ந்த படித்த மெத்த படித்த சிந்திக்கக்கூடிய நல்லது எது கெட்டது எதுன்னு புரிஞ்சு நடக்கிறவங்க திமுகவில் வந்து போய் ஓட்டு போட மாட்டாங்க. தற்குறிகள். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு 500 ரூபா கொடுத்தாங்க, கோட்டை கிடைச்சிது, கோழி பிரியாணி கிடைச்சிது. இன்னைக்கு பேசினோமா எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தாங்க, நம்ம வீட்டுக்கு செலவுக்கு ஆச்சு. காரணம் வந்து அந்த தொண்டர்களே அந்த ஏழ்மை நிலைக்கு வைத்திருப்பவர்கள் அவர்கள். ஏன் வச்சிருக்காங்க சொல்லுங்க? நீங்க முன்னேறிட்டீங்கன்னா என்ன எதிர்பார்க்க மாட்டீங்க. நான் ஒரு தொழில் பண்ண, நீங்க ஒரு பிசினஸ் பண்ணீங்க, நான் ஒரு பிசினஸ் பண்ணுவேன், எனக்கு போட்டி பிசினஸ் பண்ணீங்க. அப்ப நான் என்ன பண்ணணும், உங்களை வளர விடக்கூடாது. நீங்க எத்தனை டிகிரி வச்சிருக்கீங்க, 3 டிகிரியா, ரைட்டு, வா என்கிட்ட வேலை செய்ய. நீ எவ்வளோ எதிர்பார்க்குற, நான் வந்து 50,000 எதிர்பார்க்குறேன், சரி விட்டு 40,000 தரவா. ஏன்னா உங்களை நான் விட்டான்னா நீங்க எனக்கு மேலே வந்துடுவீங்க. வளர விட மாட்டார்கள். அந்த எம்எல்ஏ எம்எல்ஏ அடிச்சே வச்சிருப்பாங்க. இப்போ அந்த ஸ்டாலின் என்ன திறமை இருக்குன்னு முதலமைச்சராக இருக்காரு. என்ன டேலண்ட் சொல்லுங்க, சொல்லுங்க, ஒரு டேலண்ட் சொல்லுங்க. பேச்சு திறமை, ஓட முடியுமா, வேகமா நடக்க முடியுமா, சிந்திக்க முடியுதா, சரியா செயல்பட முடியுதா? சொல்றாரு 505 வாக்குறுதிகளை 404 வாக்குறுதிகளை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. மொத்தம் வந்து 505 505க்கு 404 504. அது 5 மேலையா, அதுக்கு மேல கணக்கு போட தெரியாது எங்க அண்ணன் ஸ்டாலினுக்கு. எங்க அண்ணன் ஸ்டாலினுக்கு வந்து 9 89 98 75 38 இதெல்லாம் வராது. 33 44 55 66 77 இது அப்படியே மனப்படமா இருக்கும். அந்த இதில் பற்றி நான் ரைமா சொல்லுவேன். 55 கோரிக்கைகள், 44 கோரிக்கைகள் முடிச்சிட்டோம். அப்போ கூட பாருங்க அந்த டபுள் லைன் டிஜிட்டல் வருதா. என்னத்தை முடிச்சிருக்காரு இவரு? ஒன்றும் செய்யலம்மா. இவங்க வாயிலேயே வட சொல்றாங்கம்மா. இதை செஞ்சோம், அதை செஞ்சோம், இதை செஞ்சோம். நான் சொன்னதான் ஏற்கனவே, தாலியை அறுத்ததை தவிர இவங்க சாதனை என்ன, சாராயத்தை ஊற்றி கொடுத்தது சாதனை என்ன, அம்மா உணகம்னா அம்மா வச்சிருந்த அம்மா உணவகம் கூட வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அன்பின் கரம் திட்டம் மூலயமா வந்து, அதாவது அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கு 2000 ரூபாய் மாதம் வழங்குறதா ஒரு திட்டம் வந்து அறிவிச்சிருக்காரு. நல்லா இருக்க மாட்டீங்களா நீங்களாம்? ஆனா நல்லா இருக்க மாட்டீங்க. அப்பாவையும் கொண்டுட்டு அம்மா சாராயத்தை ஊற்றி அப்பாவை கொள்றது, அப்பா கொலை பண்ணிடுறது. யாருக்குமா அம்மா அப்பா இல்லை? அம்மா அப்பா இல்லாத குழந்தைகள் பிறக்குமா? அம்மா அப்பா இல்லாத குழந்தைகள் பிறந்திருக்குமா? அம்மா அப்பா இழந்த குழந்தைகள் எப்படி இழந்தாங்கன்னு அதை ஆராய்ச்சி பண்ணணும். ஒன்னா தண்ணி அடிச்சு செத்து போயிருப்பான், இல்லைன்னா வந்து தண்ணி அடிச்சு போதையில பொண்டாட்டி கொண்டு இருப்பான், இல்லை பொண்டாட்டியை தண்ணி அடிச்சுட்டு போட்டி அடிச்சு எனக்கு ஒரு கோட்டை கூட புருஷன் அடிச்சு கொண்டு இருப்பான். இப்போ அதாவது பாலியல் ரீதியா போதை ரீதியா ஏதோ ஒரு தவறு 2 பேரும் இறந்துருப்பாங்க. நோய்வாய்ப்பட்டு இறந்தவங்க எப்போ வந்து சில குழந்தைகளை வந்து வீதியில போட்டுட்டு போறாங்க இல்லையா, அந்த மாதிரியான அனாதையான குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு வந்து இவங்க 2000 ரூபா கொடுக்க கூடாது, காரி மூஞ்சில துப்பிடுவேன். 2000 ரூபா கொடுத்தா நான் மயிரை புடுங்குறதா? 2000 ரூபாய்க்கு 2000 ரூபா கொடுத்தா பத்தாது. அவர்களுக்கு கல்வியை கொடுறா, நல்ல கல்வியை கொடு, நல்ல ஒரு ஆசலாம, நல்ல நீட்டா சாப்பாடை போடு, சுத்தமா வை, பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் கொடு, கல்வியை கொடு, அவங்க தொழிலை வளர்த்து விட்றா. அதை விட்டுட்டு 2000 ரூபா கொடுத்தா பிச்சை எடுக்கிறதே வச்சிருக்க முடிவு பண்ணிட்டீங்க. தமிழ்நாட்டில் வந்து அம்மா பிச்சை எடுக்கணும், அப்பா பிச்சை எடுக்கணும், பொண்ணு பிச்சை எடுக்கணும், புள்ள பிச்சை எடுக்கணும், உங்ககிட்ட கையேந்தணும். நீ பெரிய அண்ணாவி, நீ பெரிய முந்திரி பருப்பு, நீ உங்ககிட்ட வந்து நாங்கள் 1000 ரூபா கையேந்தணும், லைனில் நின்று அரிசி வாங்கணும், லைனில் நின்று சர்க்கரை வாங்கணும், லைனில் நின்று கரும்பு துண்டு வாங்கணும், உங்ககிட்ட மாதம் 1000 ரூபா பிச்சை எடுக்கணும். இந்த நிலைமையில தமிழ்நாட்டை வச்சிருக்கிறதுக்கு பேர் பெருமைப்படக்கூடாதுமா, கேவலப்படணும். வெளிநாடுகளுக்கு போனார்ல, 10 நாடுகளுக்கு போனார்ல, என்ன நாட்டிலாச்சும் மக்கள் வந்து சாப்பாடு இல்லாமல் நின்னாங்களா?
எந்த மக்களும் அரசாங்கத்துல போய் 5000 கூட 10,000 கேட்டுருந்தாங்களா? முழுவதும் வந்து நிறைய மக்கள் சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்காங்க. இருக்கிறாங்க. இன்னைக்கு பசியோடு தூங்குறவங்க இருக்காங்க. ஏன் இல்ல? வருமானம், வேலை இல்ல. மனைவி வேலைக்கு போனாதான் சாப்பாடு. மனைவி ஏதோ ஒரு விபத்துலையோ எதுலையோ இறந்துடுறாங்க. அந்த 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்குன்னா அப்ப சாயந்தரமானா நேரா வந்து திராவிட மாடல் கடையில போயிட்டு சரக்கு வாங்கி குடிச்சிடுவாரு. கலைஞர் உள்ள போயிடுவாரு. கலைஞர் உள்ள போனா பாத்தீங்கன்னா கலைஞரோட புலவராயிருவார் இவரு. அப்படியே என்னான்ட்டு வருவார் வீட்டுக்கு. இந்த 3 பிள்ளை மூளைக்கு மூளை பொந்துட்டு உட்காந்துரும். அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லை. அப்போ நீ மாதம் 2000 தான் பிள்ளைங்க கல்வி எப்படி இருக்கும்? அதில் வாழ்க்கை எப்படி? அந்த பிள்ளைங்களுக்குலாம் வந்து நல்லது செய்யுங்க. கல்வியை தரமாக கொடுங்க. கல்வியை கொடுங்க, வேலை வாய்ப்பை கொடுங்க. படித்த பிள்ளை வீதி வீதியாக நிற்கிறான். 8 கிளாஸ் கல்விட்டு இருக்க டீ கடையில் போய் ரோடு கூட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரோடு கூட்டுறவங்க வேலைக்கு தனியாரில் தர்றேங்கிறாங்க இவங்க. நான் உண்மையில மனசாட்சிங்கிறது இவங்களுக்கு இல்லைம்மா. ஒரு துப்புரவு தொழிலாளர்கள் அவர்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள், ஏழை எளியவர்கள் தான் போகிறாங்க. எனக்கு தெரியும் நிறைய பேர் கணவன் இருக்காது. நிறைய பெண்களும் சின்ன, எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா 1 வயசு பிள்ளைய கொண்டாந்து எங்கள் வீட்டில் போட்டுட்டு என் வீட்டுக்கு கீழே இருந்த அம்மா வந்து துப்புரவு வேலைக்கு போடுச்சு. நான் கேட்டேன், என்னடி குழந்தைய போட்டு போறியப்பான்னு. அக்கா 12,000 கிடைக்குதுமா சம்பளம். அப்போது ஒரு 10 வருஷம் 12,000 கிடைக்குது. இப்போ கிடைக்காது. ஒரு 2 மணி நேரம் பார்த்தேங்க. நான் அந்த 2 தடவை சுற்றிட்டு ஒடியாந்து பால் கொடுத்துட்டு போகிறேன். அப்படி வேலை பார்க்குற பெண்கள் தான் துப்புரவு தொழிலாளர்கள். விதவை பெண்கள் அதிகம், ஏழை எளிய பெண்கள். அந்த இதை தூக்கி பிரைவேட்டை கொடுத்திய நீ நல்ல முதலமைச்சரா? கேட்க தோணும்ல மக்களுக்கு. நான் கேட்கல, மக்களுக்கு தோணும்ல. ஊரெல்லாம் சாராயத்தை, தெருவுக்கு 4 கடை சாராயத்தை ஊற்றி ஊற்றி கொடுக்குறியே, நீ ஒரு நல்ல முதலமைச்சரா? மக்கள் கேட்பாங்கல்ல. தாலியெல்லாம் அடுத்த 2.5 லட்சம் பெண்கள் விதவைகள் இருக்காங்கன்னு சொன்னீங்களே, இன்னும் கூட ஏறிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்கல்ல மக்கள். நான் கேட்கல, இதெல்லாம் கேட்பாங்க. ரோடு போடுறேன் ரோடு போடலையே. அன்னைக்கு போட்ட ரோடு அப்படியே தான் இருக்கு. 2 பக்கம் மண்ணு. ஃபாரின் போனார்ல, அங்க மண்ணை பார்த்துருப்பாரா? ஒரு தூசியை பார்த்துருப்பாரா? குப்பையை பார்த்துருப்பாரா? அப்படியே மொசைக்கல் போட்டு, ரோடெல்லாம் மொசைக்கல். 2 பக்கம் பிளேட் பார்த்தா மொசைக்கல் தான் போட்டிருக்கோம். ஃபுல்லாக நடப்பாதை முழுக்க வந்து அதான் இருக்கும். ஒரு மண் இருக்காது. மண் இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு அழகாக டிசைன் பண்ணி அந்த புல்லு போட்டிருப்பான், கிராஸ் மாதிரி போட்டு அதில் வந்து டிசைன் போட்டு வச்சுருப்பான். பார்க்க அழகாக இருக்கும். அங்கே போய் உட்காரலாம். நம்ம சுத்தீரும் தோட்டம் மாதிரி பூச்செடி வச்சுருப்பான். ரோடே கார்டன் மாதிரி இருக்கும். இங்கே அப்படியா இருக்குது? கார்பரேஷன் கக்கூசை விட கேவலமாக இருக்குது ரோடு. அவ்வளோ குப்பை. ஒரு மழை பெஞ்சா குப்பை அடைச்சிக்குது. தூர் என்னத்தான் தூர் வாரி கழட்டிருக்கானுங்க அவனுங்க. ஒரு தூர் வரல. இந்த பள்ளத்தை நோண்டி மண் அள்ளுறதை தவிர வேற ஒன்றும் இல்லை. அதில் வந்து முறைப்படிமா அந்த தண்ணி இங்கேருந்து அங்கே ஓடும். எப்படி ஓடும்? பைப்புலேருந்து போகும். ரைட், இங்கே பேர் தண்ணி இருக்கு. அந்த பைப்பு ஃபுல்லாகிட்டா அந்த தண்ணி வடிகால் இருக்கு. வடிகால் எங்கே இருக்கு? அதை காட்டுங்க. வடிகால் இல்லை. இந்த முனைக்கு போட்டால் ஊத்துற தண்ணி இந்த முனைக்கு ஃபுல்லாக என்ன ஆகும்? லீக்கேஜ் ஆகுது. ரோட்டில் ஓடுது. ரோட்டில் தான் நிற்குது. பள்ளம் ரோடெல்லாம் போல. எங்க தெரு அவ்வளோ பெரிய பள்ளம். 4.5 வருஷமா நடந்துட்டு இருக்கு. விரைந்து முடிச்சிரும் பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இவங்க கதையை கேளுங்க. சீனி சக்கர சித்தப்பா அப்படியே எழுதி நெக்கிருப்பாங்கிற மாதிரி வச்சிருவானுங்க. அவனுங்க செய்ய மாட்டாங்க. 4.5 வருஷம் ஆச்சுமா. 4.5 வருஷமா ஒண்ணுமே செய்யல. இன்னும் 6 மாசம் என்னத்தை கிழிப்பாங்க இவங்க சொல்லுங்க. பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க, பண்ண மனசு வராது. பணத்தை சேர்க்கணும். அவங்களுக்கு தெரியும். இந்த 6 மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் சீக்கிரம் சுருட்டிடுவாங்க. எல்லாத்தையும் சீக்கிரமா சுருட்டி எங்கெங்க பதுக்கணுமோ பதுக்கி யாருக்கிட்ட எப்படி இருந்தாலும் ஆட்சி வராதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க செஞ்சது வந்து உண்மையிலே மக்கள் சேவை செய்ய திமுக ஆட்சிக்கு வரல. அண்ணா திமுக துடிக்குது, மக்கள் சேவை செய்ய வரல. பணம் பணம். இப்போ என்னன்னா மழை. இந்த என்னது எடப்பாடி சொல்லுவார், 5 வருஷமா 4.5 வருஷமா முக்கால்வாசி மலையை உடைச்சிட்டான்டா. ஆமாண்ணா, நம்ம கால்வாசி உடைச்சோன்னா அவங்க பாதி உடைச்சிட்டாங்கன்னா முக்கால்வாசி போச்சு. என்ன கால்வாசி மலைக்குள்ள ஜெயிக்கிறோம்டா. நம்ம ஜெயிச்ச அந்த மலையை நம்ம உடைக்கிறோம்டா. ஆத்துல மண்ணெல்லாம் அள்ளிட்டானுங்கடா. ஆமாண்ணா, நம்ம கால்வாசி அள்ளணும், அவங்க அரைவாசி அள்ளிட்டாங்கன்னா என்ன கால்வாசி தானே இருக்கு. சீக்கிரம் ஜெயிச்சிடணும்டா. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லடா, ஜெயிக்கணும்டா. இந்த மரத்தை முறை வெட்டணும். இப்படிதான் அவர்களுடைய மக்களை காப்பாற்றணும், மக்களுக்கு நன்மை செய்யணும், மாணவர்களுக்கு நல்லது செய்யணும், மாணவிகளுக்கு செய்யணும், பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும். அந்த கொள்கை இல்லைம்மா.
திராவிட மாடல் என்றால் என்ன? திராவிட மாடல் என்றால் தாலி அறுப்பது, சங்கிலி அறுப்பது, சங்கிலி பருப்பு, இலவசம் 1000 ரூபாய் 1000 ரூபாய் தர்றது, அந்த சாப்பாடு காலையில் சாப்பாடு பள்ளி விழுந்த சாப்பாடு தருவது, மதிய சாப்பாடு தருவது, 4 பிள்ளையாக இருந்தாலும் 400 பிள்ளை என்ற கணக்கு காட்டி மதிய உணவு சாப்பாடு போடுவது, மேல்கூரை இல்லாத பள்ளிகள் அமைப்பது, கழிவறை இல்லாத பள்ளிகள் அமைப்பது, ஆசிரியர் இல்லாத வகுப்பறை அமைப்பது, இதுதான் திராவிட மாடல். இதுதான் திராவிட மாடல். 4.5 வருஷம் என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க? வாயை மட்டுமே வாடகை வாய், பூரா வாடகை வாய். பேசுறாங்க பேசுமா. நம்ம வந்து நீங்க நான்லாம் களத்துல இருக்கோம்மா. இப்போ நீங்க நான்லாம் களத்துல இருக்கோம், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க காலையில உங்க வீட்டுல இருந்து நீங்க வர்ற வரைக்கும் எவ்வளவு நிகழ்ச்சி பாக்குறீங்க? நிறைய பாக்குறீங்க. சந்தோஷம் படுபடியாச்சும் 1 2 நடந்திருக்கா நடக்கலையா? இல்ல. அப்ப என்ன பாக்குறோம்? நம்ம அவலங்கள் தானே பாக்குறோம். அப்ப எப்படிமா நாடு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும்? நான் ஏன் அம்மா அவளை கத்துறேன்னு சொன்னா, டெய்லி பாக்குறோம்மா. டெய்லி ஒரு சாவு, டெய்லி குழந்தை சாவு, டெய்லி கற்பழிப்பு. ரோட்ல அப்படி போகும்போது பார்த்தா அப்படியே கிடக்குறான், மல்லா கிடக்குறான், துணியெல்லாம் இல்லாம. பேர பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு அந்த பக்கம் வருது, காலேஜ் விட்டு வருது, பக்கத்து வீட்டுல இருந்து வருது, அவன் படுத்திருக்கான். அப்ப அந்த பிள்ளைங்க அப்படி தலையை குனிஞ்சுக்கிட்டே வருது, கை காலை பார்த்தோன்னே குனிஞ்சுக்குதுங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம வெக்கமா இருக்கு. இதற்கு யார் காரணம்? திமுக. திராவிட மாடல். திராவிட மாடல். குடிச்சிட்டு அப்படியே யார் எதுன்னு கேட்குறான் ஒருத்தன் வந்து, கடை வாசலன்னுக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு போகுது பிள்ளைங்க. பிராந்தி கடை வாசல் நடக்க முடியல. சின்ன வயசு பிள்ளைங்க காலையில வேலைக்கு போகுது, 800 ரூபாய் 700 ரூபாய் சம்பளம் வாங்குது. நேரம் அந்த குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஒன்றுமே இருக்காது. நேரம் அப்படியே பிராந்தி கடையில் போய் உள்ள உட்காந்துக்கிட்டு அதை குடிச்சிட்டு அங்கே 2 ஆம்லேட் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறானுங்க. 24 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக இருக்கு. 24 hours. நோ க்ளோஸ் த பார், நோ க்ளோஸ் த ஒயின் ஷாப். தெரியுமா? அவ்வளோ பேர் உள்ள உட்காந்துருக்காங்க. அவ்வளோ பேர் 24 12 மணி 1 மணிக்கு உள்ள போய் குடிக்கிறாங்க, 4 மணிக்கு குடிக்கிறாங்க உள்ள. இதெல்லாம் யார் பண்ணுறது கேட்டாக்கா, அதை தான் வச்சு தான் நாங்கள் அரசாங்கம் பண்ணுறோம், அரசியல் பண்ணுறோம், அவியல் பண்ணுறோன்றாங்க. நான் அப்போ அந்த நாட்டில் உள்ள நில வளங்கள்லாம் சுரண்டதெல்லாம் எங்கே? அவன் பாருங்க ஒல்லியாக வந்தாங்க, வரும்போது எல்லாமே அப்படியே குச்சா இருந்தாங்க. இப்போ இம்மா பெருசு போயிட்டாங்க. 450 கிலோ ஒரு எம்எல்ஏ, 400 கிலோ ஒரு எம்பி, அவ்வளோ பெருசு இருக்கிறாங்க. சொத்து எவ்வளோ தெரியுமா? 10 லட்சம் சொத்து. அன்னைக்கு எம்எல்ஏ நிற்கும் போது முதல்ல எம்எல்ஏ நிற்கும் போது கவர்மெண்ட்டை கணக்கு கொடுத்துருப்பாங்க, எனக்கு உள்ள சொத்து. அப்போ உள்ள இதுக்கு ஒரு 75 76 வந்தவங்களாம் எனக்கு 2 லட்சம் ரூபாய். அப்போ உள்ள 2 லட்சம் இப்போ 2 கோடின்னே வச்சுக்கோங்க. இப்போ சொத்தை போய் கணக்கு போட்டு பாருங்க. 1000 கோடி, 5000, 10,000, 50,000, 100,000 சொல்லிட்டு கோடி கூட சேர்த்து வச்சுக்கிட்டு வெளிநாடுகளில் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அவங்க சொத்தை வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களுடைய வளர்ச்சி. திமுகவோட வளர்ச்சி என்னவென்று இதுதான் வளர்ச்சி. மக்கள் வளரலம்மா. ஏழையாக இருக்கவன் ஏழையாக தான் இருக்கான், தாலி ஏற்ற பெண் விதவையாக தான் இருக்கா, பட்னியாக இருக்கவன் பட்னியாக தான் இருக்கா, பள்ளிக்கூடம் சீரமைக்கலை, எதுவுமே செய்யலாமா, விலைவாசி ஏற்றம் எதுவுமே அது விலைவாசி குறையலை, பட்டி குறையலை, பசி குறையலை, வறுமை குறையலை. நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, ஏன் நீங்கள் நல்லா மக்கள் இருந்தால் நீங்கள் 1000 ரூபா தரீங்க? இப்போ என்ன சொல்கிறோன்னா, மீண்டும் 26ல் திராவிட மாடல் வரக்கூடாது, மக்கள் விழிச்சிக்கணும், நம்ம பட்டது போதுண்டா சாமி, முடியலை விடியலை. இந்த திராவிட மாடல் விடியா ஆட்சியில் விடியலை. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். நீங்கள் வேணால் சொல்லிக்கலாம் நல்லாட்சி, உங்களுக்கு நல்லாட்சி, உங்கள் மனைவிக்கு நல்லாச்சு, உங்கள் பிள்ளைக்கு நல்லாச்சு, உங்கள் குடும்பத்துக்கு நல்லாச்சு, உங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தண்ணி மாமா மச்சான் உங்கள் சம்மதிக்கு நல்லாட்சி. மக்களுக்கு பொல்லாட்சி. எங்களுக்கு இந்த ஆட்சியில் எந்த நிம்மதி இல்லை, வருமானம் இல்லைம்மா, உண்மையிலே வருமானம் இல்லைம்மா, முடியலம்மா, குடும்பம் பண்ண முடியலம்மா, விலைவாசி ஏறி போச்சுமா, பண்ண முடியலை, வாழ முடியலை. ஆனால் நம்ம பிள்ளைங்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கு, எல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கோம், உள்நாட்டில் வேலை கிடைக்காது, அது என்ன பண்ணுறது? அதனால் என்ன சொன்ன, ஆட்சி வந்து பிரயோஜனம் இல்லை. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளித்ததற்கு நன்றி.